அறிவீர்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். எடுத்துட்டீங்களா? தானியேல் 12:3 படிக்க யாராவது? ஞானவான்கள் இல்ல, கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க. ஞானவான்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பாங்களாம் ஆகாய மண்டலத்தில். அப்படி உங்களுக்கு ஆசை இருக்கா? ஆகாய மண்டலம் நைட்ல ஆகாயம் எப்படி இருக்கும்? அப்படியே இருட்டா இருக்கும். அந்த இருட்டா இருக்கிற அந்த ஆகாய மண்டலத்துல நட்சத்திரம் எப்படி இருக்கும்? அப்படியே வெள்ளி மாதிரி பிரகாசிக்குமா? அந்த மாதிரி இருப்பாங்களாம் ஞானவான்கள். புரியுதா? ஆமா. அவங்க எப்படி இருப்பாங்களாம்? அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமா. இருளடைந்த உலகம், இதுல நட்சத்திரங்களை போல நீங்க இருக்கணும்னா ஞானவான்களும் நீதிமான்களுமா மாறணுமா? மனுஷனை உண்டாக்கும் போதே ஆதி மனிதனை ஆதாம் ஏவாளே ஞானவானா நீதிமானா தான் உண்டாக்குனார். தேவ நீதி, தேவ ஞானவான், தேவ ஞானம். ஜீவ சுவாச ஜீவாத்மாவை ஜீவ விசத்கனிலிருந்து உலகம் ஃபுல்லா ஞானவான்களை பெற்று போடணும், தேவ நீதிமான்களை பெற்று போடணும். பிசாசு என்ன பண்ணிட்டான்? அப்படியே பிசாசு ஏவால வஞ்சித்து அஞ்ஞானியா மாத்திட்டான். ஞானவான்களை அஞ்ஞானியா மாத்தி நீதிமான்களை அநீதிமானா மாத்திட்டான். அநீதிமான்களா மாத்தி இருளடைய வச்சுட்டான் உலகம் ஃபுல்லா. நல்ல கவனி இந்த சத்தியத்தை. ஒன்னில ஒரு சின்ன மாற்றம் தான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளில அஞ்ஞானியா மாறிட்டியான். பேய்களுக்கு அடுத்த ஞானம், நல்ல உலக ஞானம், நன்மை தீமை நன்மார்க்கு துன்மார்க்கம் மாறிட்டான். அதே மாதிரி தேவ நீதிமான அந்தவன் சுய நீதி அநீதிமான ஆயிட்டான், அநியாயம் செய்யணும் மாறிட்டான். இப்போ இயேசு வந்து ஜீவ விருஷத்துக்கு கனியை கொடுத்து உன்னை திருப்பி ஞானமானா மாத்தி நீ தேவ நீதிமானா மாற்றி நட்சத்திரம் போல பிரகாஷ் வைக்கிறாளாம். கையை தட்டு அல்லேலூயா. யாராவது படிக்க. தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். ஒளி, நீங்க உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன சேஞ்ச். மன திருமகள் பரலோகராஜ. ஆமா, மனதை இப்படியே திருப்பிடாத. எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா ஏவாளு நன்மை தேமை, எங்க அப்பா ஆதாமு, எங்க அப்பா ராமு, எங்க அம்மா ராணி. உங்க அம்மா பேரு உங்க அப்பா பேரு பேரு ஊரெல்லாம் எப்படியா இருக்கலாம்? அவங்க ஒரிஜினல் பேரு ஆதாம் ஏவாள். அவங்க நன்மை தீமை அறியத்தக்கவங்க. நல்லது கெட்டது, நல்லவன் கெட்டவன் ரெண்டு காலத்துல இருக்குது அம்மா அப்பாக்குள்ள. அவங்க நம்மள நல்லவன் கெட்டவனா பெத்துட்டாங்க. நன்மை தீமை கனியில பெத்தா நீ சாகவே சாவாய். நன்மை தீமையில பெக்க கூடாது, ஜீவ விருட்சத்து கனியில பெத்திருக்கணும் நம்மள நியாயப்படி. இயேசு நன்மை தீமை அறியத்தக்க. இயேசு நானே வழி சத்தியமோ ஜோயே ஜீவன்ல பெத்திருக்கணும். குட்டி சொர்க்கத்துல வாழ்ந்திருக்கணும். நம்ம எல்லாம் இந்த மாதிரி பஞ்ச பரதேசியா வியாதி வறுமை தரித்திரம் பிடிச்ச பேய் பிடித்த உலகத்துல வாழ்ந்திருக்க கூடாது. குட்டி சொர்க்கத்துல வாழ வேண்டிய நம்ம எல்லாம். ஏவாளு பிசாசு வார்த்தைக்கு தேவன் வேண்டாம் என்று சொன்ன கனியை, நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளே சாகவே சாவாய். அநீதிமானா மாறிடுவ, பிசாசு பிள்ளையா மாறிடுவ. பிசாசு உன்னை அஞ்ஞானியா மாத்தி உன்னையும் கெடுத்து புருஷனை கெடுத்து உலகத்தையே கத்துருவான்னு சொன்னாரு. கேட்கலையே. புருஷனையும் கெடுத்துட்டாலே, புருஷனையும் கெடுத்து உலகம் ஃபுல்லா பேய்களுக்கு கெடுத்த பிள்ளை பாவத்தை பிசாசினால் உண்டாகிறான். இப்ப இயேசு வந்து ஞானவான்களை நீதிமானா மாத்துறாரியா? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. ஆமா, மாத்திட்டாரா இல்லையா? லேகர் பிசாசு பிச்சவனா எத்தனை பிசாசு? 2000 பிசாசு. அநீதிமானா இருந்தான், அஞ்ஞானியா இருந்தான்.
அவனை கொஞ்ச நேரத்தில் நீதிமானும் ஞானமானா மாத்திரா இருப்பார், நீதிக்குட்பத்திரா இருப்பாரு. அப்போ அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். ஒன்னு மலையை நோண்டி எழுப்பிடுகிற ஜீவ நல்ல மேய்ப்பன் இயேசு, அவனுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். அவன் நன்மத்தேம கனிய தேவன் தனங்களுக்கு அநீதிமான அஞ்ஞானியா மாறி பிசாசுக்கிட்டு போய் மாட்டிக்கிறான். இப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தேவ நீதி உயிர்த்தல அவங்க தேவனுக்கு ஆதம் முழு வளர்த்து கொடுத்து அந்த அஞ்ஞானி 2000 பிசாசு வந்து பசுத்தாவை சொத்து புஜந்தி பிடகல் மத்தியில் வஸ்திரம் தரிச்சு தேவ நீதிமானமாக்கி அநேக நீதி 10 பட்ட தெக்க போனி பட்டணத்தில் போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணானா. அநேகரை நீதிக்குட்படுத்துறான். என்னத்தை பிரசங்கம் பண்ண? கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணான்னு போடப்பட்டிருக்குது. நீங்க வீட்டில் போய் மார்க் 5ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அநேகர் பிரசங்கத்தை கேட்டு அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இறங்கி அநேகர் நீதிமானம் மாற்றினா. கையெழுத்துட்டா அல்லேலூயா. அவனை ஊழியக்காரனாவே மாத்திட்டாரு, உன்னையும் மாத்துறாரு. விருப்பம் இருக்கா? இல்லைங்க, நான் இருக்கிற மாதிரியே இருந்துருங்க, இருங்க. திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஆமா ஜீவன் உண்டாக்கி வந்துக்கிறாராம். அவர்கிட்ட வா, உங்க அம்மாவையும் காப்பாத்து, உங்க அப்பனும் காப்பாத்து, உங்க குடும்பத்தையே உங்க குலத்தையே காப்பாத்து. ராஜாத்தி லூத்திரதை நாடு யூத குலத்தையே காப்பாத்துறா. ஒண்ணு இல்ல, தேவன் கிட்ட வந்து விருந்திலே திராட்சரசம் பரிமாறா. நானே ஜீவப்பம், தப்பத்தை திராட்சரசத்தை பானம் பண்ணு. தப்ப சரீரம் திராட்சை ரத்தமா இருக்குது, ஜீவ ரத்தமா இருக்குது. அந்த ஜீவ ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாலும் முழுவதுக்கு அசுத்தாய் ஓடி பசுத்தாய் நீ காப்பாத்திடலாம். ஆத்தால இல்ல, என் ஆத்தா வயலே போறேன் நானு, தலைமுறையா நன்மத்தியமிலே வந்து அப்படியே உண்டு பேண்ட வந்து அப்படியே போய் சேர்ந்துடும் பிசாசு பாதாளத்துல. இல்ல, இயேசு இடத்தில் வா. இயேசு ஞானமான், அவரே தேவனான் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானாராம். ஞானவான்கள் என்ன ஞானவான்கள்? தேவ ஞானவான்கள். மனுஷனுக்கு ஞானம் அது சுய, பேய்களுக்கு அஞ்ஞானம். ஞானத்தை அஞ்ஞானமா மாத்திட்டான், நன்மத்தையும் ஞானமா மாத்திட்டான். உண்மையான ஞானம் ஜீவ மார்க்கம். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு சாமண்டவாக கொடுப்பதான் ஞானம். 1 எடுங்க, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் எடுங்க. ஞானம்னா யாரு? இயேசுதான் ஞானமா. அந்த இயேசுக்குள்ள எல்லாத்தையும் எதுவுமே ஏ டு ஜெட்டுக்கு தேவனீட்டு பரலோகமே கிடையா. பாவத்திலிருந்து மரண வரி விடுதலை ஆகலாம். நீ அவர் மரித்தோரை உயிர்த்தெழுகிறாரு. தேவநீதி ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் வெற்றி சகலமாகிறாரு தேவ ஞானத்துல. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம் யாராவது படிங்க. படிக்க யாராவது? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவரே சத்தம் படி. என்ன ஞானம்? தேவ ஞானம். என்ன நீதி? தேவ நீதி. என்ன பரிசுத்தம்? தேவ பரிசுத்தம். என்ன மீட்பு? தேவனுடைய மீட்பு. அப்போ அவரே ஞானமா இருக்கு. அந்த ஞானவான்கள் ஒன்னு சேர்த்தல. நீ மலையை நோண்டி எழுப்பிடிக்க தேவையில்லை. பிசாசு தோத்தது. எங்க அம்மா ஆதாம் வழியா பார்த்துட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பார்க்க சகிக்க முடியல, நன்மை தீமையிலேங்கிறாங்க. இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை இங்கிருந்து எங்க அம்மா பேர் சொல்லி, ராணி அம்மா பேர் சொல்லி, பிதா குமார் பசுத்த ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறேன். எங்க அம்மா பாவம், எங்க அம்மா ஒரு ஏவாள் வழியா வந்தவா, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு சொன்னாரு. அந்த ஆத்தா பாவம் மக மேலேங்குது. எங்க அம்மானால பூமி சபிக்கப்பட்டு நன்மத்தையும் அறியத்தக்க தேவன் தன் பூமியே சபிக்கப்பட்டுக்குது. அதனால எங்க அம்மா பேர் சொல்லி தேவ நீதி தூவித ஜீவத்தன் தேவனுக்கு ஆதாவும் முழு உலகத்து கொடுக்கறது இதெல்லாம் சொல்லணும். அதுதான் அறிக்கை. உடனே ஒரு அசுத்தாய் பசுத்தாங்க இறங்கிட்டானோ தேவதர் பணிவிட்டு செய்துட்டானோ. கையெழுத்து இல்லையா? அதான் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். இதான் நீதிக்குட்படுத்துறது. அம்மா அப்பாவை, அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தத்தெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போ நீயும் வீட்டாரோ? ஆமா, நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா அந்த இயேசு சார் இயேசு ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. அது உங்க வீட்டார்கள்லாம் தேவனுக்கு ஆதாம் முழு அசுத்தாய் நீதிக்கு உட்படுத்தணுமா? அவங்க அநீதிக்கு உட்பட்டுக்கிறாங்க, அஞ்ஞானத்துக்கு உட்பட்டு பாவத்தின் தமிழ் மனத்திலேங்கிறாங்க. பிசாசு தண்டத்தை கொண்டு தைக்கத்துமா? நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்தா நீ உலகத்துக்கே ஒளியாய் இருக்கிறாய், நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறாய். எஸ்ஸருக்கு பேருக்கு என்ன? எஸ்ஸர்னா என்ன விளக்கமா? நட்சத்திரம் அர்த்தமா. எஸ்ஸர் போய் படிச்சு பாருங்க. எஸ்தர்னு பேர் வச்சானா அதுக்கு என்ன மீனிங்னா நட்சத்திரம். அநேகரின் நீதி 120 நாடுகளில் யூத குலத்தையே நீதிக்கு உட்படுத்திட்டா. அந்த ஆமானுடைய சங்காரத்துக்கு விடுவிச்சு தப்பித்து விட்டால் பாக்குறோம். அவதான் எஸ்ஸரு.
அதை விட்டு போட்டு நான் சுயநீதிமான் தான் என்ன பண்ணிருப்பா? ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் கிடையாது, ஒரு லாபம் கிடையாது. மாம்சமானது ஒன்று மரணத்தை தான் கொடுக்கும். மாம்ச சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனும் சமாதானம் சொல்லப்படுது. அப்போ ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். இங்க பாருங்க, தானியேல் 12, தானியேல் chapter 12 3rd verse இங்கிலீஷ்ல பாருங்க. Those who are wise shall shine like the brightness of the permanent. என்றென்றைக்கும், பர்மனண்டா என்றென்றைக்கும். And those who turn many to righteousness like the stars forever and ever. Star brightness. கையத்தட்ட அல்லேலூயா. என்னப்பா முகத்தை பார்த்தா ரொம்ப பிரைட்டா தெரியுது. எஸ்தரை பார்த்தா எப்படி தெரியுதான்? அப்படியே பிரைட்டா தெரியுதான் பாருங்க. தானியேலை பார்த்தா பிரைட்டா தெரியுது. மோசேயை பார்த்தா அவன் முகம் பிரகாசித்தது போடப்படுது. மோசேயின் முகம் பிரகாசித்தது. இயேசு இல்லைனாக்கா என்ன முகம் அப்படியே விட்டு அந்த முகத்தை பார்த்தாவே தெரியுது. அவ்வளோ சோகம், அவ்வளோ கவலை, அவ்வளோ வெறுப்பு, கசப்பு, கடவுள் மேலே கசப்பு, அந்தகாரம். விசுவாசம் கூடாது. திருடன் திருடவும் கொள்ளும் வழிக்குதானே காரியத்தை செய்யறான். அவங்களால மற்றவங்களுக்கும் பிரச்சனை, குடும்பத்துக்கும் பிரச்சனை. நீ கிறிஸ்துக்குள்ளதா உனக்கும் லாபம், உன்னால குடும்பத்துக்கு லாபம், சமுதாயத்துக்கு லாபம். ஆதாமுக்குள்ள இருந்தா ஆதாமின் சிந்தை உனக்கும் மரணம், உன்னால மற்றவங்க முழு உலகத்துக்கும் மரணம். அதனால இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுக்குள்ள தேவ நீதிட்டு இயேசு சாமண்ட பரலோகமே இருக்குது. அதை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்து. பாவ நிவர்த்தியாய் பசுத்தாய் வந்தே தரும் தேவதற்கு பணிவிட செய்தே தருவாங்க. இயேசுவே வேணான்னா நன்மை தேம காரியத்தை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டத்தான் வேணும். வம்புக்கு வலுக்கட்டாயமா காட்டி பிசாசு வந்து திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். வேற ஒண்ணுக்கு வரமாட்டான் அவன். ஆனால் சமாதானம், சந்தோஷம், சுகம், பலஜி எல்லாத்தையும் திருடிட்டு அப்புறம் அழிச்சிட்டு கொண்டுட்டு வாழ்நாளெல்லாம் பிசாசு போடுறோம். கோர்ட்டு கேஸு, வேலை வாய்ப்பு இல்லை, சமாதானம் இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, சமாதானம் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, வியாதி, வறுமை, தரித்திரம், இப்படியே வாழ்ந்துறான் பார் மனுஷன். ஆபத்து விபத்து நாசம் மோசமாகவே போயிடுது, திருடத்தை கொண்டதாகவே போயிடுது. அப்போ வருத்தப்பட்டு பாருங்க, எல்லோரும் வேண்டியெடுத்து நானே ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சத்தை பானுங்கள். அந்த ஜீவ சர்வ ஜீவன், அந்த ஜீவ வார்த்தை இயேசு சாமண்ட வாக்கு தத்துவம் ஆதி அவளுக்கு வெளிப்பது எல்லாம் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன். அதுல தேவநீதி உயிர்த்தல் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக செலுத்த 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 உள்ளகிற அந்தகாரம் அலைகைத்து ஓடிடுமா, பசுத்தாய் வந்துருவாராம், சூப்பரா இல்லாமா. எந்த மனுஷனு பிரகாசம் மெய்யான வழி. அப்படிதான் வாழ்ந்திருக்கிறாங்க எல்லாரும். அப்போ ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். நீ கூட நீதிக்குட்படுத்தலாம். இல்லைன்னா நன்மை தேவ காரியத்தை இங்க இருக்கிற தேவந்தல் உங்களுக்கு முன்ன அறியாம நீயும் கொடுக்குற, மற்றவங்களுக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிற, உனக்கே தெரியாது. கான்சியஸா அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு உனக்கு நீ அசுத்தாயத்துக்கு நீதிக்குட்படுத்துவ. போறகிட்ட எப்பேற்பட்ட பாவி லேகோன் பிசாசே நீதிக்குட்படுத்துறாரு. 2000 பிசாசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. இயேசு தேவ ஞானம், தேவ நீதி, அவர் ஒரு ஜீவ விருட்சத்துக்கணி. அதனால அநேகரை நீதிக்குட்ப. யாரை பார்த்தாலும் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக, ஜீவ சர்வ ஜீவரத்தம். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு உலகத்துக்கு அசுத்தாயத்துக்கு நீதிமான ஆக்கிறார். போய் இனி அதிக வர, இனி பாவம் செய்யாத. விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா கண்டுபிடிக்கப்பட்டவள கொஞ்ச நேரத்தில் அசுத்தாயத்துக்கு பசுத்தாய் விபச்சார ஆண்டவரே என்றா, ரசிக்கப்பட்டுடா, கல்ல கீழே போட்டா, பிசாசு அழிக்க முடியல அவளை. அல்லேலூயா. நீதிக்குட்படுத்துறாரா இல்லையா? அந்த மாதிரி நீதிக்குட்படுத்துங்க. என்றைக்குள்ள சதா காலங்கள் பிரகாசிங்க. பேய் பிடித்த உலகத்துல, இருள் நிறைந்த உலகத்துல, நோவா காலத்துல அப்படியே மனுஷகுமார் காலத்துல நடக்குது. எல்லாம் ஆதாம் வழியா பிறந்ததுதான். நன்மை தேம காரியம் எங்க ஆபத்து விபத்து கொலை கூத்து திருறது கொண்டது ஐகுத்தமாகுது. உலகமே ஒரு குட்டிய நரகமாகுது. இதுல தேவ ஞானம், தேவ நீதிமான்களா மாறுங்க. இயேசு சொந்த ரட்சகர இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண தேவ நீதி உயிர்த்தல பிதாக்கும் ஆதாமுக்கு முழு உலகம் கொடுங்க. சபிக்குள் ஆத்துங்க, பகை சத்துக்கள் செய்யுங்க, துன்பப்படி ஜபம் பண்ணுங்க. நீங்க அநேகரை நீதிக்குட்படுத்திடுவீங்க. அசுத்தாயோடு பசுத்தாயோட காப்பாற்றி விட்டுருவீங்க. வாய்நாளெல்லாம் திராட்சை, நானே திராட்சை, நீங்கள் ஒருவனின் வாக்கில் நிலைத்திருந்தா நீங்க என்றைக்கு சதா கால பிரகாசமா தான் இருப்பீங்க. கட்சியில பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துருக்க. கையத்தட்டு அல்லேலூயா.
அப்போ ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். மோசே 30 லட்சம் ஆட்டுக்குட்டி, 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் ஆட்டுக்குட்டி அடிச்சு நிலைக்கால பூசு ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாட்சிவாதம் அவனை ஜெயித்தார்கள். உடனே பாருங்க, நீதிக்குட்பத்து சங்காரத்தை ஓட்டான், எகிப்து சிறையில் நீங்கி போச்சு, பொண்ணோடு வெளியோடு வராங்க. அந்த தேவ நீதிமான்கள் கடல் கண்டு விலகி ஓடிட்டு யோர்தான் பின் எரிகோ தரம் கானான் தேசம் போய் சேர்ந்துட்டாங்க. இதுக்கு மோசே இடம் கொடுக்கிறான். அப்போ ஒரு 18 ஆட்டுக்குட்டியை அடிக்க சொல்றான். அந்த ஆட்டுக்குட்டி ஆண் ஆட்டுக்குட்டி, ஒரு வயது ஆட்டுக்குட்டி ஆண் ஆட்டுக்குட்டியா இருக்கும். அது இயேசு அடையாளப்படுது பழைய ஏற்பாட்டுல. புதிய ஏற்பாட்டுல அந்த இயேசு இதோ உலகத்தில் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி, ஜீவாட்டுக்குட்டி, அவர் ஜீவ சொல்ற ஜீவரத்தம். அதை அடிச்சு திளைக்கால சிலுவை தேவனுக்கு செலுத்தின அடிச்சு ஆதாம் முடிவுகளுக்கு அதான் ஜீவ பலி செலுத்தினாக்கா 430 சங்காரத்துனே ஒரு பசுதாவே இறங்கிச்சு பார்வோடு பொண்ணோடு வெள்ளியோடு கொடுத்து அனுப்புறான். கடல் அவங்களுக்கு வழிவிடு யோர்தான் கானான் போய் சேர்த்தாங்க. வானம் பூமி சமுத்திரம் எல்லாமே உனக்கு வழிவிடும். நீ தேவ நீதிமானா இருந்தா சிங்கம் வாழை கட்டிக்கும். அக்னி சுவால முடி கொடுக்கிற சிறைச்சால யோசேப்பு விடுதலை ஆயிடுவான். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு. நீ தேவ நீதிமான், உனக்கு அடங்காத சக்தி எதுவுமே கிடையாது. கிறிஸ்துவ விட்டுட்டினா வானம் பூமி சமுத்திரம் சிங்கம் புலி கட்டி கொசு எல்லாமே உன்னை கட்சி உன்னை நாசம் பண்ணி மரணத்துக்கு நேரம் இருக்கு பாதாள் கொண்டு போய் சேர்த்துரும். சீரியஸான விஷயம். எல்லாமே ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரம் கொண்டு போகுது. ஆதாமுக்குள்ள இருந்தாக்கா, நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்தா எல்லாவற்றிலும் வெளியில் ஆகி தேவ நீதிமான ஆகி நீ ஆசம் உலகத்துக்கு ஆசுவா இருந்து நித்திய ஜீவனுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் உன்னை கொண்டு போய் சேர்க்குது. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன் சமம். அதுதான் ஏவாள் நம்ம ஆதி தாய் செய்த மகா பெரிய துரோகம். புருஷனும் நண்பத்தையுமே அறியத்தக்கவனாகி புருஷகாரன் நொறுக்குன்னு நொறுக்கிறான் குடியும் குத்துமா. அதனால பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து வெளியிலான்னா இயேசு விட பரிவு தேவனுக்கு தனக்கு ஆதாம் பசுத்தாவே இருக்கு. பட்டு நரகலாம் கூட அதுதான் பிரமாணம். ஏசு எங்க நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சர்ற ஜீவனதான் ஜீவன தேவ நீதி இயேசு சாமன வாக்கு மேகுது. அநேகரி சிலோட ஜனங்கள் இயேசு பின்பற்றாங்க. கவனி, எல்லாம் ஆதாம் வழியா பாவம் செய்து தேவ மகிமை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமா இருக்கு. கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. நீங்களும் அந்த வேலை செய்யலாம். நீங்களும் ஞானவானா இருக்கலாம். சகல காரியம் இயேசுக்கு சுவாமிட்ட வாக்குத்தத்தம், தோப்பு தர வீடு மன வாசம் எல்லாமே இருக்குது. ஆபிரகாம் சகல காசு, ஈசா காசுவாதம், யாக்கோபு ஆசீர்வாதம், தாவீது ஆசீர்வாதம், கத்திரை கால துதிய போது வாயில இருக்கு. என் நாவு நாதோறும் உமதி நிதி உமதி சொல்லிக்கிட்டே இருக்குமா. தேவனுக்கு தனக்கு உலகத்து தாவீது வர விருத்தி. கோலியாத் ஒண்ணும் பண்ணல, சவுல் ஒண்ணும் பண்ணல, எம்மோடு யாரும் ஒண்ணும் பண்ணல. தாவீது ஆடு மேய்க்கிற ராஜாவாயிட்டான். எஸ்ஸர் ராஜாத்தி யூத்ரதே நாடுக்கு ராஜா ஆயிட்டா. சிறைச்சாலை யோசேப்பு எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். எல்லா கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளி கொடுத்தாங்க. தேசங்களுக்கும் பட்டணங்களுக்கும் ஒளியாக உப்பாக இருந்தாங்க. அநேக காசு இன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணுவோம். அதனால பயப்படாதீங்க, கலங்காதீங்க, இந்த வசனத்தை மறக்காதீங்க. தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். ஆமா, ஒண்ணு நீ நீதிக்குட்படுத்தணும், அநேகரை ஞானவானம் இல்லைன்னாக்கா அஞ்ஞானிகளா மாத்தி அநீதிவார்கள் நீ அநீதியாகி உலகத்துக்கு சாபமா இருப்பாய். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு நீ உலகத்துக்கு ஒளியாயிருப்பாய், பூமிக்கு உப்பாயிருப்பாய். பசுத்த பிதாவே, இந்த அறிவான காலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையாய் நன்றி சொல்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் எண்ணித்துவார்கள். நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து ஜீவ வார்த்தையா இருக்கிறார். பிசாசம் மரண வார்த்தையா இருக்கிறான். நன்மத்தை மரியத்தை கேட்டு சாகவே சாவே, பாவத்தின் சம்பளம் மரணம். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது அசுத்தாய் வருது. பிசாசு அட்ரஸ் கேட்டு திறறான், கொள்றான், அழிக்கிறான். வாய்நாளெல்லாம் பிசாசு. பாவத்தின் சம்பளம் மரணம் உரிமையா வரான். இயேசு தேவ நீதி சம்பளம் உயிர்த்தல் ஜீவ விச்சத்துக்கு நீ தேவன் தனக்கு உலக உரிமையா வரார். பசுத்தா தேவதூர்கள்லாம் வர விருத்தி விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது. செங்கடல் பிழை ஓடுது, யோர்தான் பின்னிட்டு போய் எரிகோ தரைமட்டமாகுது. பாலும் தேனு ஒரு நலம் விசாலமான கட்டாத வீடு நடா தோப்பு. ஆபிரகாமின் ஆசுவாது கிறிஸ்து மூலமா அவனுக்கு உண்டாகுது. 100 வயசு 90 வயசு அதுக்குள்ள புள்ள பிறகுது. ஆபிரகாம் பலிபீட ஒரு 18 ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு உலகுகிறான். அந்த ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டி ஜீவ ஆட்டுக்குட்டி இயேசு சாமண்ட வாக்குது. ஆபிரகாம் சகல காலத்துல ஆசீர்வாதமா இருந்தான். ஆபிரகாம் சேமானாய் இருந்தான். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு மூலமா புதிய ஏற்பாடு உண்டாயிருந்து சொல்லப்பட்டது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறோம். வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துகிறோம், இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறோம், எக்காலத்து வெளிப்படுத்துகிறோம். அசுத்தாய்கள் ஓடட்டும், பசுத்தாய் வரட்டும், தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்யட்டும். அவரே திராட்சை செடி, நாங்கள் குடிகள், ஒருவனில் வார்த்தை அவன் மிகுந்த கனி.
ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, நித்திய ஜீவ கனி, மகிமையின் கனி எல்லாம் கொடுத்து இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதம் ஞானவான்கள் நட்சத்திரங்களை போல இந்த செய்தியை பிரகாசிக்க செய்யும்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரும் ஜெயங்களை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க, அது சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதிலிருந்து நிச்சயமா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப், இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வேலூர் ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு துளசிராமன் தாமஸ் ஒரு சேனல், இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கடமுடி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த உரிமைதான் என்னுடைய கூகுள் பேல நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஏராளமான செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் பங்கு என்னுடைய எல்லா செய்திகள் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்தி 3/2/2024 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. 2/12/2024.